வணக்கம் சார். இது நீங்கள் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள ரேபிட் ஃபார்மு. பேர் வந்து சஹாரா ரேபிட் ஃபார்மு. தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஃபார்மு. சிட்டி லிமிட்டில் தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக ரேபிட் மட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு மெயின் பிஸ்னஸே இது ஒன்று தான். இது இல்லாமல் நாங்கள் ஃபார்ம் செட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டே பைபேக் எல்லாமே எடுத்துக்கிறோம். ஃபார்ம் செட் பண்ணுற ரேபிட் தான் எல்லாம், வேறு எதுவுமே கிடையாது. ரேபிட் மட்டும் பைபேக் பண்ணிக்குவோம். இப்போ கேஜி கொண்டு நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கேஜி வந்து எத்தனை கேஜி வேணும்னு சொன்ன முன்னாடியே அட்வான்ஸ் பே பண்ணாங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இங்கே உள்ள கேஜி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வி டைப்பில் உள்ள கேஜி. வி டைப் கேஜி. வி டைப் கேஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா க்ரீன் ஃபீடு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் போட்டிருக்கிறது. க்ரீன் ஃபீடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறையா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கேஜிக்குள்ளே போடுவாங்க. அப்போ உள்ளே போடுறப்ப என்னென்னா வேஸ்டேஜ் அதிகமாகும். ஒரு 70% வேஸ்ட் பண்ணிடும். உடனே அதில் யூரின் போய்ட்டு மிதிச்சு காலை வச்சு மிதிச்சு வேஸ்ட் பண்ணிடும். ஆனால் இந்த டைப் கேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபீடு நம்ம க்ரீன் ஃபீடு எல்லாம் மேலே தான் இருக்கும். தேவையானதை மட்டும் தான் எடுத்து சாப்பிட்டுருக்கோம். மிச்சப்படுறது என்ன காஞ்சி பூச்சி அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் அதை வந்து நீங்கள் ஆட்டுக்கு மாட்டுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து இருக்கிறதுல சிம்பிளான மெத்தடு. உங்களுக்கு லேபர் இது குறைக்கிறதுக்கு வேலை குறைக்கிறதுக்காக இது போல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நாங்கள் நிப்பிள் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே என்னென்னா சின்ன ஹோஸில் போட்டால் பாசி பிடிக்கும் அந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் என்னென்னா 3/4 இன்ச்சு பைப்பில் போட்டு நிப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு அந்த பாசி பிடிச்சாலும் அந்த பிளாக் ஆகாமல் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது கொஞ்சம் சக்ஸஸாக உள்ளதாக இருக்குது. மேன் பவர் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிரும். மெயினாக என்னென்னா இங்கே காலைல ஃபீடுக்கு ஒரு வாட்டி ஃபீடு போட வேலை இருக்கும், க்ளீன் பண்ணுறது வேலை. அதுவும் சரசரன்னு இந்த மெத்தடில் போகிறனால கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க்கு சீக்கிரம் மெயின்டைன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. எத்தனை பேர் வராங்க? மேன் பவர் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 800 ரேபிட் இருக்குது. மதர் பிரீடு தான் எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து க்ளீனிங்க்கு ஒரு ஆள் வருவாங்க, ஃபுட்டு போடுறதுக்கு ஒரு ஆள். அதான் மொத்தம் 2 பேர் தான். இது இல்லாமல் நான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னென்ன வெரைட்டி நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெரைட்டி நிறையா இருக்குது. ஒரு 7 வெரைட்டி கிட்ட இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் பிரிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு தகுந்தாப்புல தான் பிரிச்சிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் பிரீடுன்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா 2.25 கிலோக்குள்ளே தான் வரும் வெயிட்டு, அதிகபட்ச வெயிட்டு நான் சொல்கிறேன். இப்போ அதோட ஒரு 3 மாதத்தில் அதை கறிக்கி நீங்கள் ஒரு முயல் குட்டி அது அந்த 2.25 கேஜி உள்ள முயல் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுதுன்னா அதோட குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வெயிட்டு வந்து 1.25 1.5 கிலோ வரும். இதான் அதோட வெயிட்டு. இதே பியூர் பிரெட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா 4 to 5 கேஜி வரும். அதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 கிலோ சாலிடாக ரீச் ஆகிடும். 200 முடியும் ரீச் ஆகிருக்கு. அது நம்ம போடுற ஃபீடை பொறுத்து இருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இது போல் 2 டைப்பாக தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வளர்க்குறாங்களா, வளர்க்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குற ரேபிட் வந்து என்ன குவாலிட்டி நீங்கள் கொடுப்பீங்க? நாங்கள் எல்லாமே அடல்ட் தான் கொடுப்போம். எல்லாமே அடல்ட்டு, எல்லாமே குட்டி போட்டுருக்கிற முறையில் தான் கொடுப்போம். யாருக்கும் இந்த குட்டி போடுறதுக்கு சின்ன குட்டியை கொடுத்து யாருக்கும் கொடுக்குறதில்ல. எல்லாம் சில பேர் என்ன பெட் ஷாப்புக்குன்னு கேட்பாங்க, அது போல் உள்ளது கொடுக்க மாட்டோம். எல்லாமே குட்டி போட்டுருக்கிறது. ஏன்னா அப்போ தான் அவங்க போன உடனே அவங்கள்ட்ட குட்டி போட்டுதுன்னா அவங்க ஒரு 3 மந்த்தில் ஓரளவுக்கு கெயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா முயல் இப்போ போனோன்னே ஒரு 10 நாள் 15 நாளில் குட்டி போடுதுன்னா ஒரு 3 மந்த்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். ஒரு 3 மந்த்துக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதே அவங்க சின்ன 2 மந்த் பேபி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா 4-5 மாதம் வளர்க்கணும். வளர்த்ததுக்கப்புறம் அது குட்டி போட்டு அந்த குட்டி பெருசாகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஒரு 10 மாதம் ஆயிரும். அப்படிங்கிறப்ப ஒரு இனிஷியலாக ஸ்டார்டிங் ஃபார்ம் பண்ணுறப்ப எல்லாருக்குமே அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே இந்த இது போல் இப்போ அடல்ட்டாக கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஈஸி. அதுவும் இல்லாமல் குட்டியை கேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப. இதே ஒரு பெரிய முயலை ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. காலையில் ஃபீடு போடுவாங்க. காலையில் க்ரீன் ஃபீடு போடுறது ரொம்ப காலையில் தீவனமாக போடுறது நல்லது. அடர் தீவனம் சொல்லுவாங்க, அது போடுறது நல்லது. சாயந்தரம் வந்து புல் வகைகள் போட்டால் நல்லது. புல் போடுறோன்னா மெயினாக என்னென்னா அந்த பசும் புல் பார்த்திங்கன்னா சொன்ன இல்லாதது போடணும். இது இல்லாமல் காலிஃப்ளவர் முட்டைக்கோசம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா வெளி ஸ்டேட்டுக்கு, அப்படி இல்லைனா வெளி கண்ட்ரிக்கு, அந்த குவாலிட்டி உள்ள ரேபிட் வந்து ஏன் வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்களா? இல்லை, அது வாங்குறது நிறைய பேர் வாங்குவாங்க. ஆனால் இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு யாருக்கும் நாலேஜ் இல்லை. நான் மீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இது பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஒரு ஆட்டுக்கறி இல்லை கோழிக்கறி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதே 1 kg உள்ள கொலஸ்ட்ரால் அதே பாதி தான் இருக்கும். அந்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு சைடு நார்த்து சைட்லாம் அவ்வளோக்கு கிடையாது. இதே வந்து ஃபாரினர் சைட்லாம் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோ ஆட்டுக்கறியில் வந்து 2% கொலஸ்ட்ரால் இருக்குன்னா இதில் அதே 1 kgயில் வந்து 1% தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். இது டோட்டலாக அப்படியே பாதியாக ரெடியூஸ் ஆகிறதுனால மேக்ஸிமம் லைக் பண்ணுறது என்னென்னா அவங்க கொலஸ்ட்ராலை குறைக்கணும். அப்படிங்கிறனால
ரேபிட் மீட்டை லைக் பண்ணுறாங்க. அதே விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் அதாவது ஃபீடு கொடுக்குறீங்களா? ஃபீடு வந்து என்னென்ன ஃபீடு கொடுக்குறீங்க நீங்கள் இந்த அடல்ட்டுக்கு, அது இல்லாமல் இப்போ இந்த பிறந்த குட்டிகளுக்கு, அதுக்கப்புறமா நல்ல ஒரு ப்ரீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நாங்கள் காமனாக ஒரே ஃபீல்டு தான், எதுக்கும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்குறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணைக்கோழி அது போல் உள்ளதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்டார்டரு, ப்ரீ ஸ்டார்டரு, ப்ரீடர் அது போல் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி யூஸ் பண்ணல. எல்லாமே நேச்சுரலாக அந்த கலப்பு தீவனம்னு சொல்லுவாங்க. அந்த மக்காச்சோளம், கோதுமை தவிடு, அரிசி தவிடு, அப்புறம் வந்து இந்த கடல புண்ணாக்கு, உளுந்த போட்டு எல்லாத்தையுமே ஈவன் ரேஷியோவுக்கு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தனியாக அரைச்சி வச்சுக்குவோம் ஈவனாக. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு ஒரு நோயோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வெட்டினரிலாம் வராங்களா? வெட்டினரி இல்லை மேக்ஸிமம் நாங்களே மெயின்டைன் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்னால எக்ஸ்பீரியன்ஸு ஓரளவுக்கு என்னென்ன டிசீஸ் வருதுன்னு ப்ரிகாஷனாக முன்னாடியே தெரியும். அதனால் என்னென்ன எடுக்கணுமோ முன்னாடியே ஸ்டார்டிங்கே இதை எடுத்துருவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ரேபிட்டுக்கும் ஃபங்கஸ் வரும், காதில் அப்படி சொறி, காது கையில் வரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில டைம் என்னென்னா கிளைமேட் சேஞ்சினால சளி பிடிக்க சான்சஸ் இருக்குது. இதான் மேஜராக வருது. இது இல்லாமல் ஃபீடுக்கு மாற்றி போட்டோம் அப்படின்னா டயரியா போகும். டயரியா போணுச்சுன்னா கொஞ்சம் பார்க்கணும், கேர் எடுத்து பார்க்கணும். டக்குன்னு நல்லாயிருக்கும், டக்குன்னு டெத் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபங்கஸ் வந்துச்சுன்னா அந்த ரேபிட்டை வந்து தனியாக வச்சிடணுமா இல்லை அப்படியே? இல்லை, அது ஒன்றும் பெரிய ஸ்ப்ரெட் ஆகும் நோய். ஆனால் என்னென்னா உடனே ஒரு 2-3 கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. ஆனால் கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் சரியாக போயிடும். ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே கொட்டி போயிடும். திருப்பியும் ஒரு நார்மலாகிடும். திருப்பி ஒரு 3 மாதம் 2 மாதம் கழிச்சு வரும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஈவனாக எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோன்னா, இது வந்து என்னென்னா அந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று புழு நிற்கிறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணலாம், வார்மிங்க்கு அந்த இதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெடிசனை. அதனால் என்னென்னா 2 மந்த்து 3 மந்த்துக்கு ஒன் டைம் எல்லாத்துக்கும் ஃபீடில் டேரெக்டாகவே கலந்து கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அப்படி கலக்கிறப்ப என்னென்னா எங்களுக்கு அதுவும் ஒரு மெயின்டைன் மிச்சம் தான். பர்டிகுலராக ஒவ்வொன்றுக்கு எடுக்கிறதுக்கு ஒரே டேயாக ஈவனாக எல்லாத்துக்கும் ஒரே டோஸ் கொடுத்துட்டோன்னா அது எல்லாத்துக்குமே நல்லா வயிறு பூச்சிக்கும் இதாக இருக்கும். அந்த ஃபங்கஸும் வராமல் இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு முயல் பண்ண வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ என்ன மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் முயல் இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணி கொடுப்பீங்க? மெயினாக ஷெட்டு இல்லைனா கூரை கொட்டாய் ஏதாவது போட்டிருந்தா. எவ்வளோ இடத்துல இருக்கணும் உங்களுக்கு? இல்லை, அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஓகே, இப்போ இதுதானே நாங்கள் சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்து சில பேர் இடத்த பார்த்துட்டிங்கன்னா வந்து பண்ணி கொடுத்துருவீங்க. இடத்த பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க இந்த இடம் கால்குலேஷனில் இருக்குது. ஏன்னா அவங்க பட்ஜெட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7500 வரும். 10க்கு 3 அடி சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா 10 முயல் வளர்க்கலாம். சில பேர் வீட்டு மாடியில் வளர்க்கணும்பாங்க, சில பேர் வீட்டு சைடில் இடம் இருக்குது அந்த இடத்துல வளர்க்கணும்பாங்க. இடம் எவ்வளோ இருக்கோ அந்த இதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இதெல்லாம் அவங்களே போட்டுக்கணும். ஐ மீன் தட் கேஜ் கொடுத்துருவீங்க. சரி, கேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சொன்னீங்களா அந்த வாட்டருக்கு ட்ரிப் கொடுக்குற அந்த ட்ரிப்பு, அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துருக்க ஃபீடெலாம் நீங்களே சொல்லிடுவீங்களா இல்லை நீங்களே வந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்றீங்களா? எல்லாமே ஃபீடு எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். தேவைப்பட்டால் இங்கேயே வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து அந்த சொன்னீங்க நிப்பிள் எல்லாமே நான் அந்த 7500 சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயே எல்லாமே சேமாக வந்துடும். நிப்பிள், ஸ்டாண்டு, ஓகே, பைப் லைன், 3/4 இன்ச் பைப் லைன் முதல் எல்லாமே செட்டாகவே வந்துடும். அதனால என்னன்னா இது தனித்தனியாக மேக்ஸிமம் எல்லாமே செட் பண்ணி இப்போ அதுக்கு வந்து இப்போ வந்து அதுக்கு டேங்க் தனியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, டேங்க் தனியாக வைக்கணும். தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க எத்தனை இப்போ ஒரு 10 யூனிட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100-200 லிட்டர் டேங்க் இருக்கிறது பெட்டர். டேங்க் வச்சு அதுலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரெஷருக்கு ஓரளவுக்கு நல்லா தண்ணி வரும். ஓகே, அதனால் ட்ராப்பாக அது வந்து ட்ராப்பாக வராது. ஓகே, வாய் வச்சா தண்ணி வரும். வச்சா தான் தண்ணி வரும், இல்லைன்னா வராது, அப்படியே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரோ, வேறு ஏதாச்சும் நான் விட்டேனா? ஓகே, கேஜி வந்து நீங்கள் எப்படி செய்கிறீங்க ப்ரோ? இது கேஜி பார்த்தீங்கன்னா அது வி டைப்புன்னு சொன்னால. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டுக்கம்பிலாம் போட்டு கட்ட மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கிளிப் டைப் தான். ஓகே, இந்த கிளிப் டைப்பில் போடுறப்ப என்னென்னா 4-5 வருஷம் அதுக்கு லைஃப் இருக்கும். என்ன இயர்லி ஒன்ஸ் என்னென்னா அடி பாட்டமில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்படியே கிடக்கும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஓகே, மெயின்டைன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அது அவ்வளோதான். இப்போ வந்து ஷெட்டுன்னு பற்றி சொல்லியிருந்தீங்க, ஷெட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு ப்ரைஸ் கன்வீனியன்ஸ் தான். இப்போ அவங்க கீத்து கொட்டாயை போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஷெட்டு தான் போட்டிருக்காங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் பெட்ரு. மெயினாக என்னென்னா ஹீட் வந்து ஓவராக இருக்கக்கூடாது அந்த இதுக்குள்ளே. ஏன்னா ரேபிட்டை பொறுத்த வரைக்கும் ஹீட் ரொம்ப தாங்காது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரீடிங் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர் இருந்தால் தான் பெட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ ஷீட்லாம் வருது. ப்ளூ ஷீட்லாம் கூட ஹீட்டு இப்போ உள்ளுக்குள்ளேயே அடசலாக இருக்கக்கூடாது, காற்றோட்டமாக இருக்கணும் கொஞ்சம் நல்லா. அதுக்குன்னு ஓவர் கத்தாமல் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ ஷீட்லாம் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிற டயத்துலனா ஹீட் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கிறனால என்ன பண்ணாங்கன்னா சில பேர் என்னென்னா உள்ளே கீத்து போடுவாங்க. அது போல் போட்டாங்கன்னா ஷீட்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஒரு 10-15 வருஷம் இருக்கும். உள்ளுக்குள்ளே போடுற கீத்துனாலும் அதனால் லைஃப் இருக்கும். கீத்து கொட்டாயை வெறும் கீத்து கொட்டாயை மட்டும் போட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் திருப்பி மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதான், மற்றபடி வேறு ஒன்றும் செலவுன்னு அதிகமாக இருக்காது. இதுக்கு இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அந்த
தர்மக்கோல் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட்டு பிளாக்ல வரும், அது நீங்கள் சோஃபா செட்லலாம் இருக்கும், அது போல் உள்ள ஷீட்டை கூட ஒட்டிட்டிங்கன்னா அந்த வெயிட்டு ஃபுல்லாக ஹீட்டு ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடும். எனக்கு இன்னொரு சந்தேகம் ப்ரோ, அதாவது இப்போ ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சொன்னீங்களே ஒரு டிசீஸ் வரும்னு சொன்னீங்களே, அது வந்து எப்படி ப்ரோ, அது என்ன மாதிரி வரும்? அது சளி மாதிரி வரும்? மேக்ஸிமம் சளி தான் இருக்கும், கோல்டு தான் இருக்கும், ஒரு மாதிரியாக இருமிக்கிட்டே இருக்கும். ஓகே. மூக்குலேருந்து அப்படியே அதாவது சளி ஈரமாகவே இருக்கிற போல இருக்கும். அது என்னன்னா உடனே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா கூட ரெக்கவர் ஆகும். இதில் வாட்டர்லேயே இல்லை சாப்பாடுலேயே டேரெக்டாகவும் கொடுக்கலாம், வாட்டர்லேயும் கொடுக்கலாம். வாட்டரில் இப்போ வந்து எப்படின்னா ரேபிட் சளி இருந்ததுன்னா சரியாக சாப்பிடாது, ஃபுட் எடுக்காமல் இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் டேரெக்டாக ஓரளவு வாயில் கொடுக்குறது தான் நல்லது. ஓகே ஓகே. ப்ரீடு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரீடு தான் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மில் பியூர் ப்ரீடுக்கும் நார்மல் ப்ரீடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது சார், பியூர் ப்ரீடும் இருக்குது, நார்மல் ப்ரீடும் இருக்குது. இப்போ நார்மல் ப்ரீடுன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, 2 கிலோ 2.25 கிலோ தான் வெயிட் வரும், அதுக்கு மேலே அதுக்கிட்ட வெயிட் வராது. இப்போ அதோட குட்டியும் பார்த்தீங்கன்னா 1.25 to 1.5 கிலோ தான் அதிகபட்ச வெயிட் ஒரு 3 மாதத்துக்குள்ளே. இதே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரீடு பார்த்தீங்கன்னா 4 to 5 கிலோ வரும். அதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் வரும். ஆனால் நம்ம ப்ரீடருக்காக யூஸ் பண்ணுறப்ப 3லேருந்து 3.5 கிலோ தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். அதோட குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோலேருந்து 2 கிலோ சாலிடாக சரசரன்னு ரீச் ஆயிரும். அதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை சார் வித்தியாசம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லிங். நிறைய பேர் வந்து ரேபிட்டோட அந்த இயர்ஸை வந்து பிடிச்சி தூக்குவாங்க, எப்படி முதல்ல ஹேண்ட்லிங் பண்ணுறது? இல்லை, முயலை பொறுத்த வரைக்கும் முதுகுக்கிட்ட உள்ள தோலை போட்டு பிடிச்சாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரேபிட் வந்து ஓடாமன்னு இல்லை, முண்டாமல் இருக்கும். இப்போ எப்படின்னா நீங்கள் காலை பிடிச்சி தூக்குனீங்கன்னா வலிக்கிறதுனால பின்னங்கால் முன்னங்காலை வச்சு இது பண்ணும். அதோட நெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே உங்கள் வெயினில் பட்டு கிழிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே முதுவை பிடிச்சிட்டிங்கன்னா முயலால் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் முயலுக்கு சேஃப், வலிக்கும் இருக்கிறதுனால ஆடாமல் இருக்கும். அதான் உங்களுக்கு பெட்டரான இது பிடிக்கிறதுலாம் ஹேண்டில் பண்ணுறதுனா. நிறைய பேருக்கு ஆனால் எப்படி பிடிக்கிறது, நிறைய பேர் வந்து காதை பிடிச்சி தான் தூக்குவாங்க. பட் இல்லை, அது முன்னாடி சொல்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு முயல் 1 கிலோ 1.25 கிலோவுக்கு மேலே வெயிட் வராது. அது போல் உள்ள முயல் தூக்குறப்ப ஒன்றும் தெரியாது, தூக்குனீங்கன்னா அப்படியே வந்துடும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா 2 கிலோ 2.25 கிலோ இருக்குங்கிறப்ப முயலோட வெயிட் அதிகம், காதோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால என்னென்னா வலி இருக்கிறனால பின்னங்களை வச்சு முன்னும். அப்படிங்கிறப்ப மேற்கொண்டு அதுக்கும் பெயினாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது நரம்பு ஏதாவது கட்டாக சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் என்னென்னா உங்களோட கையை கிழிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் முதுவை பிடிச்சி தூக்கணும்பாங்க. அது வரும்போது அந்த க்ளீன் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த கேஜ் செட்டப் பண்ணியாச்சு, செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெனியூர்லாம், அதாவது அதோட இதெல்லாம் இருக்கும்ல, கழிவுகள் கீழே இருக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பாக. இல்லை, அது எங்களுக்கு காலையிலே வருவாங்க, காலையில் வந்துட்டு ஒரு 2 hours க்ளீன் பண்ணிடுவாங்க. நினைக்கான க்ளீன் பண்ணணும், டெய்லி க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டிசீஸ் எதுவும் வராது, எதுவும் டெத் ஆகிறது இந்த சான்சஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சிட்டி லிமிட்டில் தான் இருக்குது ஃபார்ம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வீடு தான் இருக்கும். இங்கே ஏதாவது கொஞ்சம் ஸ்மெல்லுனாலும் ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த ஃபார்மை நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஏன்னா வீட்டில் சில பேர் சின்னதாக ஃபார்ம் செட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஒரு 5 யூனிட் 10 யூனிட் போடுவாங்க. வீட்டிலே போடுறப்ப என்னன்னா இது போல் பிரச்சனை இருக்கும். இப்போ யூனிட்டுங்கிறது, இப்போ ஒரு யூனிட்டுங்கிறது என்னது? ஒரு யூனிட்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 3, 7 பெண் முயல் 3 ஆண் முயல் சொல்லுவாங்க. 7 பெண் முயல், ஓகே, 3 ஆண் முயல், ஓகே, இப்படி சொல்லுவாங்க. சில பேர் என்னென்னா 8க்கு 2 வாங்குவாங்க, 8 பெண் முயல் 2 ஆண் முயல். ஃபர்ஸ்ட் வாட்டி இனிஷியலாக ஃபார்ம் சாப்பாடு என்னன்னா அவங்க 7க்கு 3 பெட்டர். ஓகே, 7 பெண் முயல் 3 ஆண் முயல் நல்லா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டா கண்டிப்பாக ப்ரீடிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். ஆமாம், ஓகே. மெயினாக என்னென்னா ஆண் முயல் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே இருக்கணும். பெண் முயல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து அது லைஃப் இருக்கும், ஒரு 7 வருஷம் முடி இருக்கும். ஆனால் ஆண் முயலை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மாதம் ப்ரீடிங் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 8 மாதத்துலேருந்து ஒரு 3 வயசுக்குள்ளே நாங்கள் அது மட்டும் தான் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அது அடிக்கடி ப்ரீடிங் யூஸ் பண்ணுறதுனால அது வீக் ஆயிரும். அப்படிங்கிறனால அடுத்த முயலை மாற்றிடுவோம் டக்குன்னு. ஓகே ப்ரோ, வேறு ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி வரவங்களுக்கு, இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்க? இல்லை, ஃபுல்லாக என்னென்னா மெடிசன் கைடு எல்லாமே கொடுத்துருவோம். டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. என்னென்னா ரேட்டு ஆனால் ஃபிக்ஸட் தான். நாங்கள் எப்படின்னா அடல்ட் நார்மல் ப்ரீட்னா 1500, இதே பியூர் ப்ரீட்னா 2500 கொடுப்போம். ஓகே. அதே போல் என்னென்னா நாங்கள் அவங்கள்ட்ட பைபேக் எடுத்துக்குவோம். ஏன்னா மீட்டுக்குங்கிறது நிறைய பேர் ஃபார்ம் வச்சு நிறைய பேர் யோசிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா மீட்டை எப்படி சேல்ஸ் பண்ணுறது. இப்போ ரேபிட் வளர்த்துருவோம், ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்டு ப்ரொடக்ஷன்லேயே இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக உள்ளது. ஏன்னா 1.5 month 2 monthலேயே ப்ரீட் ஆகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி மினிமம் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 11 குட்டி முடியும் சாலிடாக போகணும். மினிமம் 2 குட்டின்னு வச்சிங்கன்னா கூட இருக்கிறதுலே கம்மி 2 குட்டி. ஏதாவது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் 2 குட்டி ஏதாவது சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5, 7, 8 சாலிடாக 11 குட்டி முடியும் சாலிடாக போடும்.
அப்படி குட்டி போடுறப்ப என்னென்னா அவங்களால ப்ரொடக்ஷன் நிறையா பண்ண முடியும். நிறைய பேரால் என்ன பண்ண முடியாதுன்னா சேல்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டு பண்ணலாமா, யாரும் வாங்குவாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த கவலை வேணாம். எங்கள்கிட்ட ஃபார்ம் செட் பண்ணிங்கன்னா நாங்களே 300 ரேட்டுக்கு லைவ் மீட்டு பார்த்தீங்கன்னா 300 ரேட்டுக்கு எங்கள்கிட்ட ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்குவோம். ரேட்டை பொறுத்த வரைக்கும் குறையாது, அதிகமான ஆகும். இதே வந்து நீங்கள் வெளியில் ஃபார்ம் போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்டையும் நாங்கள் எடுத்துக்குவோம். அன்னைய மார்க்கெட் ரேட்டு, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 220 230 அந்த ரேஷியோ அப்படியே ஒரு நாள் ஒரு சேஞ்ச் டிமாண்டை பொறுத்து இருக்கும், அப்படி மாறும். அந்த ரேட்டில் எடுத்துக்குவோம். என்ன ஒரே நாங்கள் டிமாண்ட் வைக்கிறது என்னென்னா, இப்போ தஞ்சாவூர் சர்க்கிளில் வச்சாங்கன்னா ஒரு 50 கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் போய் எடுத்துக்குவோம். இப்போ தஞ்சாவூர் அவுட்ரு இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்னா ஒரு 200 கிலோமீட்டர் இருந்தால் தான் போய் எடுக்க முடியும். ஓகே. இல்லைன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு கேஷை கலெக்ட் பண்ணிக்கணும். என்னென்னா பட்டுக்கோட்டை எல்லா சைட்லேருந்து வந்து வாங்குறாங்க. பட்டுக்கோட்டை, மதுரை. இப்போ ஃபார்ம் நாங்கள் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா அந்த சைடும் செட் பண்ணியிருக்கோம். ஓகே. என்ன இப்போ கொரோனானால எங்கேயும் போய் எதுவும் கலெக்ட் பண்ண முடியல. மற்றபடி இங்கே லோக்கலில் செட் பண்ணுறது 2 யூனிட் 3 யூனிட் 5 யூனிட் 10 யூனிட் முடியும் செட் பண்ணுவாங்கள்ல, அவங்க மட்டும் வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னா இங்கே கொரோனானால அங்கேருந்து வெளிலேருந்து அது போக முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். இல்லை இப்போ கொரோனா அந்த பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கு அதிகமாக இது இருக்கும். எங்களுக்கு மீட்டு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 டன் முடி தேவை இருக்கும். 1 டன்லேருந்து 2 டன் முடியும். அதனால என்னென்னா எங்களுக்கு எப்போதுமே மீட்டு வாண்டட் தான். ஓகே. அதனால லைவ் மீட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எனி டைம் எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே. சகரா ரேபிட் ஃபார்ம் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முயல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது தேவையான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்மளுக்கு சொல்லிட்டாரு. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முயல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சகரா ரேபிட் ஃபார்மோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இந்த சகரா ரேபிட் ஃபார்மை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி இந்த சிஸ்டம் ரன் பண்ணுறாங்க, எப்படி வந்து இவங்க வந்து ப்ரீடிங்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு யூனிட் போட்டால் போதும், அந்த யூனிட்லேருந்து அடுத்தடுத்த யூனிட் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஒரு யூனிட்டுக்கு போடுறதுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது கேஜ்லேருந்து அதுக்கு தேவையான தீவனங்கள்லேருந்து அதுக்கப்புறமா அந்த ரேபிட்டு எல்லாமே இவங்க ப்ரொவைட். நீங்கள் முயல் விற்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களே வந்து முயலை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா கேஷ் உங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.